அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 7, 2025, சித்திரை 24ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம். தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். நாம் தைரியத்துடன் சாதித்து வாழ்வில் வெற்றி பெறுவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கு இல்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக தடகள தினம். மே 7ஆம் தேதியை வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். இளைஞர்களிடையே தடகள நிகழ்வுகளை ஊக்குவிப்பதற்கும் உடல் தகுதி, சுகாதார விழிப்புணர்வு மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைகளை ஊக்குவிப்பதற்கும் நோக்கமாக வச்சு இந்த தினத்தை நாம் கொண்டாடுறோம். இந்த நாள் முதல்ல 1996 கொண்டாடப்படுது. இந்த தினம் சர்வதேச தடகள கூட்டமைப்பின் தலைவர் பிரிமோ நெபியோலோவால் தொடங்கப்பட்டது. இந்த தினத்தோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளி குழந்தைகளையும் இளைஞர்களையும் தடகளத்தில் பெருமளவிலான பங்கேற்பை ஊக்குவிப்பதற்கும், ஒழுக்கம், குழுப்பணி மற்றும் விடாமுயற்சி போன்ற விளையாட்டு மதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்கும் இந்த தினத்தை நோக்கமாக வச்சு நம்ம கொண்டாடுறோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, உலகை சுற்றிய தொடர் ஓட்ட போட்டி, அரவுண்ட் த வேர்ல்ட் சேலஞ்ச் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடுறோம். இந்த சவால் இதுவரை நடந்ததுலேயே மிகப்பெரிய தொடர் ஓட்ட போட்டி, அதிலும் குழந்தைகள் பங்கேற்கும் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுவதுலேயும் 5 லட்சம் குழந்தைகள் இதில் பங்கேற்கணும் அப்படிங்கிற இலக்கை வச்சு இந்த சவாலை ஆரம்பிச்சிருக்காங்க.
தடகள விளையாட்டில் முக்கிய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஓட்டப்பந்தயங்கள். அந்த ஓட்டப்பந்தயங்களில் 3 விதம் இருக்குது. முதல்ல ஸ்ப்ரிண்ட்ஸ். அதில் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது நடுத்தர தூரம். இதில் 800 மீட்டர், 1500 மீட்டர் காம்படிஷன்ஸ் இருக்குது. நீண்ட தூரம். அதில் 5000 மீட்டர், 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயங்கள் இருக்குது. அடுத்ததாக ஹர்டில்ஸ் அப்படிங்கிற விளையாட்டு. இதில் 100 மீட்டர் பெண்களுக்கும் 110 மீட்டர் ஆண்களுக்கும் இருக்குது. அடுத்தது பொதுவாக 400 மீட்டர் ஹர்டில்ஸும் இருக்குது. அடுத்த விளையாட்டு ரிலே. ரிலேல 4x100 மீட்டர் ரிலேயும் 4x400 மீட்டர் ரிலேயும் இருக்குது. அடுத்ததாக ஃபீல்டு ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ட்ரிப்பிள் ஜம்ப், போல் வால்ட் அப்படிங்கிற விளையாட்டுகள் இருக்குது. அடுத்தது த்ரோயிங் ஈவெண்ட்ஸ், எறிதல் நிகழ்வுகள்னு பார்த்தோன்னா குண்டு எறிதல், டிஸ்கஸ் எறிதல், ஈட்டி எறிதல், சுத்தி எறிதல் அப்படிங்கிற விளையாட்டு போட்டிகள் இருக்குது. அடுத்ததாக மராத்தானும் பந்தய நடை பயணம், அதாவது ரேஸ் வாக்கிங்கும் இருக்குது. இந்த ரேஸ் வாக்கிங் 20 கிலோமீட்டர் ரேஸ் வாக்கிங்கும் 35 கிலோமீட்டர் ரேஸ் வாக்கிங்கும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வகைகள் அத்லெட்ஸில் இருக்குது. இந்த வகைகள் எல்லாமே குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்கள்லையே சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா குழந்தைகள் விடாமுயற்சி, ஒழுக்கத்தையும் இதிலிருந்து கற்றுக்கிறாங்க. சக போட்டியாளர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கும் பழகுறாங்க. மற்ற குழந்தைகள் கூட சேர்ந்து விளையாடும் போது ஒற்றுமையாகவும் விட்டு கொடுக்கும் பக்குவத்தையும் வளர்த்துக்கிறாங்க. முக்கியமாக ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கற்றுக்கிறாங்க. இவ்வளவு பலன்கள் இந்த தடகள விளையாட்டு போட்டிகளில் இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம பயிற்சி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. பள்ளி விடுமுறைகள்லையும் நிறைய பொது இடங்களில் இந்த விளையாட்டு போட்டிகள் சொல்லி கொடுக்குறாங்க. அதுலேயும் நம்ம குழந்தைகளை பங்கேற்க வச்சு அவங்களுக்கு விளையாட்டுக்களை பற்றி சொல்லி கொடுத்து அப்போ தான் நாம் பெரிய பெரிய விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்க முடியும். குழந்தைகளுக்கு இந்த எல்லா விஷயத்தையும் நாம் பொதுவாக சொல்லி கொடுக்க முடியும். இந்த மாதிரி விளையாட்டுக்கள் விளையாண்டு நம்ம பள்ளி அளவு, மாவட்ட அளவு, அப்புறம் உலக அளவுலையும் இந்த போட்டிகளில் பங்கேற்று குழந்தைகள் வெற்றி பெற முடியும். அதற்கு நம்ம எல்லா குழந்தைகளையுமே விளையாட்டுக்களை சொல்லி கொடுத்து அவங்கள விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க வைப்போம். அனைவருக்கும் உலக தடகள தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவருக்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து இன்றைக்கி உலக தடகள தினம், வேர்ல்டு அத்லட் டே அப்படிங்கிறத கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. மே 7ஆம் தேதியை உலக தடகள தினமாக கொண்டாடுகிறது இந்த உலகம். தடகள போட்டிகள் அப்படின்னு சகோதரி நிறைய பட்டியலிட்டாங்க. நானுமே இந்த அத்லெட் கிரவுண்டில் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, குழந்தைகள் விளையாடுவாங்க, பயிற்சி எடுப்பாங்க. இதில் எதெல்லாம் தடகளத்தில் வரும் அப்படின்னு நான் எண்ணியது உண்டு. நான் யாரிடமும் கேட்டதில்லை, அதை பற்றி நான் தேடியதும் இல்லை. இன்றைக்கி அவங்க சொல்லும் பொழுது தான், ஓ இவைகளெல்லாம் தடகள போட்டிகளில் தான் வருதா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு போட்டியும் எண்ணி பார்த்தேன். ஏன்னா நம்மளுடைய ராமநாதபுரத்தில் ஸ்டேடியத்தில் நான் விளையாட்டு, வாக்கிங் இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய குழந்தைகள் விதவிதமாக இப்போ அந்த ஸ்கடல்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னாங்கள்ல, அந்த தடைகளை தாண்டி ஓடக்கூடிய விளையாட்டுகள் எல்லாம் உண்டு. ஸோ இதையெல்லாம் பார்ப்பேன். அப்புறம் வட்டு எறிதல், அந்த குண்டு எறிதல், இந்த மாதிரியான பல விளையாட்டுகளை பார்ப்பேன். இவைகளெல்லாம் இன்றைக்கி அவர்கள் சொல்லும் பொழுது தான், ஓ தடகளத்தில் தான் இவைகளெல்லாம் வருகிறதா, அதுவும் ஆண்களுக்கு 110 மீட்டர், பெண்களுக்கு 100 மீட்டர்னு ஒவ்வொரு அளவீடையெல்லாம் குறிப்பிடும் பொழுது, ஓ இவ்வளவு விஷயம் இதுக்குள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எண்ணியை பார்த்தேன். தொடர்ந்து சகோதரி கடைசியாக ஒரு விஷயம் சொன்னாங்க. விளையாட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுலேயும் பள்ளி விடுமுறை தினத்தில் இந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடக்கும், அதில் கலந்து கொள்ள சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது
இப்போ இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலை நான் வந்து உங்களிடத்தில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய மாவட்ட தலைநகரங்கள்ல தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு 21 நாட்கள் இலவசமாக கோடைகால பயிற்சி முகாம் அப்படின்னு இந்த விளையாட்டு பயிற்சி முகாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஊரில் நிச்சயமாக உங்கள் ஊரில் உள்ள மாவட்டத்தோட தலைநகரத்தில் உள்ள விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இடங்களில் 21 நாட்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இதில் அத்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தடகள போட்டிகளையும் வந்து சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு இலவசமாக 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த போட்டிகளை நடத்தி வருகிறார்கள். போட்டிக்கான பயிற்சிகளை நடத்தி வருகிறார்கள். இந்த பயிற்சியில் யார் வேண்டுமானாலும் பங்கு கொள்ளலாம். எல்லாருமே இல்லை தேதி போயிடுச்சா அப்படின்னா இன்னும் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு மேலாக இருக்கிறது. வருகின்ற 15ஆம் தேதி வரைய இருக்குது. அதனால் உங்கள் ஊரில் உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுடைய உறவுகளுக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அவர்களும் அவர்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் சேர்ப்பாங்க. முடிவில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டின் வாயிலாக குழந்தைகளுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது பேருதவியாக இருக்கும். இதுபோல் ஒவ்வொரு கோடை விடுமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய விடுமுறை தினத்தில் அரசாங்கம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் கலந்து கொள்ளலாம், நீங்கள் பங்கு கொள்ளலாம். இந்த செய்தி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்லைடில் நீங்கள் பாருங்களேன், ஸ்க்ரீனில் ஒரு ஸ்லைடு காட்டியிருக்கேன். இந்த தடகள போட்டி, இந்த நம்மளுடைய வளைகோல் பந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாக்கி, ஃபுட்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்பந்து, பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷட்டில் காக்கு, இந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் வந்து ராமநாதபுரத்தில் நடத்துறதுக்கு ஒரு விளம்பர பலகை வந்து நம்ம சார்பாக நம்மளுடைய தேன்கூடு சார்பாக வந்து வைத்திருந்தோம். அதனால் எனக்கு இந்த பயிற்சி முகாம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அது உங்களுக்கு தகவலை தெரிவிக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். எனக்கு இந்த விஷயம் தெரிந்தது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய உறவுகள் நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த தகவலை சொல்லி இன்னும் இருக்கக்கூடிய 8 நாளில் கூட அவர்களை பங்கு கொள்ள சொல்லலாம் அப்படிங்கிறத இதன் வாயிலாக தெரிவித்து எல்லோருக்கும் என்னுடைய உலக தடகள தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி, ஏன்னா நிறைய தேடல்கள், நிறைய விஷயங்கள் அவங்க பேசிட்டு போகிறது ஒரு 4 நிமிடங்களாக இருந்தாலும் அதற்காக அவர்கள் தேடல் அப்படிங்கிறது நிச்சயமாக குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரங்களாவது இருக்கும் அப்படின்னு நான் எண்ணுகிறேன். ஏன்னா பல்வேறு விஷயங்கள் அவங்க வந்து தேர்வு செய்து எடுத்து எழுதி அதில் நான் குறிப்பிடக்கூடிய அந்த 4 நிமிடத்தில் அந்த செய்திகளை உள்ளடக்கணும் அப்படின்னா அதற்காக நிறைய தேடுவாங்க. அதற்கும் இந்த நேரத்தில் மீண்டும் என்னுடைய நன்றிகளை சொல்லி, எல்லோருக்கும் புரியும் வண்ணமாகவும் நிறைய நல்ல விஷயங்களை அவர்கள் தருகிறார்கள். அவர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்து செய்திகளை எல்லோரும் தட்டச்சு செய்யுமாறு அன்போடு கேட்டு, சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு கதை கேட்க போயிடும். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்புடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது வாருங்கள் அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ஒரு ஊரில் ஒரு பூண்டு வியாபாரி, ஒரு வெங்காய வியாபாரி, ரெண்டும் பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. இந்த வெங்காய வியாபாரி என்ன பண்ணாரு, மூடை நிறைய வெங்காயத்தை எடுத்துட்டு அடுத்த நாட்டில் போய் அந்த காலத்தில் வித்துட்டு வருவாங்க. கப்பலில் போய் தான் விற்பாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. மூடை நிறைய, அப்படியே கப்பல் நிறைய மூடையா வெங்காயத்தை ஏற்றிட்டு அடுத்த நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனார். இந்த கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு தீவு கிட்ட கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த தீவில் இறங்கி போக்குறாரு. அங்கே காட்டுவாசிகள், அந்த ஆதிவாசிகள் நிறைய இருக்காங்க. அவங்க வெங்காயத்தை பார்த்ததே கிடையாது. இது என்னன்னு கேட்குறாங்க. இது சாப்பிட்றதுன்றாரு. இவங்க பார்த்ததே கிடையாது அந்த வெங்காயத்தை. இவங்க என்ன பண்றாங்க, அந்த ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி மூடையா என்னத்தையோ கொண்டு வந்திருக்கான் ரவுண்டான். இந்த ராஜா நம்பல. இது என்னன்னு கேட்கிறாரு, நம்பல. இவன் என்ன பண்றான், அந்த வெங்காயத்தை சமைச்சு போடுறான்.
வெட்டி சாம்பார் வச்சு சமைச்சு போடுறான். அவர் சாப்பிட்டு பார்க்குறாரு, சார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு, வெங்காயம் இவ்வளோ டேஸ்டா, இந்த எல்லா மூடையும் நானே வாங்கிக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உங்கள் நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத விஷயம் என்ன இருக்கோ அதை கொடுங்கன்னு கேட்டான். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டி, அதே மாதிரி ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டி கொடுத்து மூடையாக தங்க கட்டியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஊருக்கு வந்துட்டானா பெரிய பணக்காரன் ஆயிட்டான், பெரிய வீடு, பெரிய இது. இப்போ நம்மளால பூண்டு வியாபாரி என்ன பண்ணுவார், ரீல்ஸு அப்படியே காப்பி அடிப்பாரா, ரீல்ஸை நம்மளும் இதை ஏன் செய்யக்கூடாதுன்னு மூடையாக பூண்டை ஏற்றிட்டு கரெக்டாக அவருக்கு வண்டி ரிப்பேரே ஆகலை, அந்த கப்பல் ரிப்பேரே ஆகலை, கரெக்டாக அந்த தீவுக்கிட்ட போய் நின்றுச்சு. இவனே ரிப்பேர் ஆக்கிட்டான். அந்த தீவுக்கிட்ட போய் நின்னான். அந்த ஆதிவாசிகள்லாம் வந்தாங்க, இவனையும் கூட்டிகிட்டு போய் அரசர் முன்னாடி நிப்பாட்டினாங்க. அவர் பூண்டையும் சாப்பிட்டது கிடையாது, அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு, பூண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவர் உடனே கேட்டார், இந்த பூண்டு இவரும் சமைச்சு போட்டார், இப்போ உனக்கு என்ன வேணும்னாங்க. அதே டைலாக், உங்கள் நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத ஒன்றை கொடுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு மூட்டை பூண்டுக்கும் ஒவ்வொரு மூட்டை வெங்காயத்தை கொடுத்து அனுப்பி விட்டார். இப்போ இங்கே வந்து இறங்கினா பூண்டு எடுத்துகிட்டு போய் வெங்காயத்தை கொண்டு வந்து உட்காந்துருந்தான். சார் அடுத்தவங்க ஒன்று செய்வாங்க சார், அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நமக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. கரெக்டா? நம்ம தொழிலில் நாம் எதை தனித்துவமாக சிந்திக்கிறோமோ அதில் நம்மளுடைய தொழில் ரீதியான வாழ்க்கை நம்மை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய வேளையில் நாம் திருப்திப்பட்டு தனித்துவமாக இயங்கும் போது தொழில் ரீதியான வாழ்க்கை வெற்றி பெறும். மூணாவது என்ன பண்ணா, குடும்பங்க. ஒரு மனிதன் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் பணமா பேரா புகழான்னா கிடையவே கிடையாது, குடும்பம். ஒருவன் சம்பாதிக்க வேண்டிய பெரிய விஷயம் என்னன்னா குடும்பம். தற்கொலை பண்ணிக்கணும்னு ஒருத்தன் முடிவெடுத்தான். இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்களுடைய மனநிலை பார்த்துருக்கீங்களா, வித்தியாசமாக தோணும். அவன் என்ன பண்ணுறான், தான் ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்து, குடும்ப ஃபோட்டோவை எடுத்து அதில் தன்னுடைய உருவத்தை மட்டும் தனியாக வெட்டி எடுக்கிறான். அந்த குடும்பத்தை விட்டு அவன் போகிறானா, தன்னுடைய உருவத்தை மட்டும் தனியாக வெட்டி எடுக்கிறான். ஆனால் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த தங்கையினுடைய சுண்டி விரல் அவனுடைய சுண்டி விரலோட இணைஞ்சிருக்கு. அவனால் அதை கத்திரிக்கும் போது அந்த தங்கையினுடைய சுண்டி விரலை கத்திரிக்கவே முடியல. ஒரு புகைப்படத்தில் இருக்கக்கூடிய தங்கையினுடைய சுண்டி விரலை பிரிய முடியாமல் அவன் அந்த தற்கொலை எண்ணத்தையே கைவிட்டான்னு அந்த கதையில் இருந்தார். குடும்பம் என்ன தெரியுமா பண்ணும், நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் வீழும் போது இந்த குடும்பம் மட்டும்தாங்க நம்மளை காப்பாற்றும். சென்னையிலலாம் நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டே பிரச்சனை தான். ஒன்று வீடு இல்லாத மனிதர்கள், இன்னொன்று மனிதர்கள் இல்லாத வீடுகள். நன்றி சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து நம்ம இன்றைக்கி ஒரு கதை கேட்டோம். அந்த கதையில் இறுதி பகுதி அதை நம்ம இப்பொழுது பார்த்துடலாம். ஒரு நபர் தற்கொலை அப்படிங்கிறத செய்யணும் அப்படின்னு எண்ணுகிறார். அப்போது அவருடைய குடும்ப ஃபோட்டோவில் இருந்து புகைப்படத்தில் இருந்து தன்னுடைய உருவத்தை மட்டும் வெட்டி எடுத்துடணும், ஏன்னா நம்ம இருக்க போகிறதில்ல அப்படின்னு அவர் வெட்டி எடுக்கிறார். அப்படி வெட்டி எடுக்கும் பொழுது தங்கையின் சுண்டு விரலும் அவருடைய சுண்டு விரலும் இணைந்தது போல் அந்த புகைப்படத்தில் இருக்குது. அப்போது அந்த தங்கையின் சுண்டு விரலை வெட்டுவதற்கு அவர் ரொம்ப யோசிக்கிறார். புகைப்படத்தில் இருக்கிற விரலையே வெட்ட முடியலையே, நம்ம எப்படி இவர்களை விட்டு போவதுன்னு அந்த தற்கொலை முடிவை அவர் மாற்றிக்கொண்டார் அப்படின்னு ஒரு கதையை முடித்தார். நம்ம ஃபஸ்ட் ஹாஃப்னால நம்மளும் இப்போ அதோடு அதை நிறுத்திடலாம். அப்படி ஒரு எண்ணம்லாம் யாருக்கும் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகும். நீர் பருகிறத பற்றி ஒரு சகோதரி நேற்றைக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. நீர் பருகுதலை பற்றி மட்டும் நித்தம் வெவ்வேறு விதமாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நீர் பருகுதலை பற்றி ஏன் முழுமையாக சொல்லக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்க புதிய சகோதரி. நம்ம நிறைய பேசியிருக்கோம் நீர் பருகிறதை பற்றி. அது முடிஞ்சால் அந்த லிங்க்கை நீங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இல்லைனாலும் நீங்கள் தேடி பாருங்கள், நம்மளுடைய சேனலில் உள்ளே போய் தேடி பாருங்கள். பல்வேறு நாட்கள் நீரை பற்றியே நம்ம நீரே பிரதானம்ங்கிறத பற்றி நிறைய பேசியிருப்போம். ஸோ நீரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் ஏன் இந்த இடைவேளையில் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நீர் பருகும் பொழுது
உங்களுடைய கவனம் வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மொத்த ஆடியோவுமே அதுக்கு தான். 8 நடையில் நம்ம ஏன் நித்தம் இவ்வளோ ஆடியோ தர்றோம் அப்படின்னா, உங்களுடைய கவனம் வேறு எங்கும் திசை திரும்பாமல் இருக்கணும். உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது ஒரு நேர்மறையாக இருக்கணும். இந்த 8 நடை பயிற்சி முடிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஒரு உத்வேகத்தோடு நீங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோவை நம்ம தேடி 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 எடுத்து அதற்கான விளக்கத்தையும் நம்ம நித்தம் வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ அதை நினைவில் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி, நீர் பருகி முடிச்சிருப்பீங்க. நீரை பற்றி நித்தம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிறத சொல்லி, இப்போது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். கமெண்ட் பதிவிடுதல் அப்படிங்கிறது முதல் கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இதை எல்லா கேப்டன்களுமே, வைஸ் கேப்டன்களுமே இன்றைக்கி கொஞ்சம் சோதித்து பாருங்கள். உங்கள் குழுவில் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை எத்தனை பேர் பூர்த்தி செய்து அனுப்புகிறாங்க, எத்தனை பேர் பூர்த்தி செய்து அனுப்பலை அப்படிங்கிறத எனக்கு தகவலாக சொல்லுங்கள். உங்கள் குழுவில் எத்தனை பேர் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்புகிறாங்க, எத்தனை பேர் பூர்த்தி செய்து அனுப்பலை அப்படிங்கிறத எனக்கு செய்தியாக சொல்லுங்கள். ஸோ எல்லா கேப்டன்கள், வைஸ் கேப்டன்களுக்கு இந்த நேரத்தில் நான் அதை வந்து ஒரு கேள்வியாக, கோரிக்கையாக வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அதை முயற்சி செய்யுங்கள். ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இப்போது அந்த வெங்காய வியாபாரி கொண்டு போய் 1 கிலோ வெங்காயத்தை 1 கிலோ தங்கத்துக்கு மதிப்பாக வாங்கிட்டு வந்தார்னு ஒரு கதையில் சொன்னாங்கள் அல்லவா? இப்போது ஒரு கேள்வி நான் அந்த இடத்துல இரண்டாவதாக என்ன கேள்வி வைக்கிறேன் அப்படின்னா, 1 கிலோ தங்கத்தின் இன்றைய விலை உங்களுக்கு தெரியுமா? ஒரு குத்து மதிப்பு கணக்கு சொல்லுங்கள். 1 கிலோ தங்கத்தின் இன்றைய விலை உங்களுக்கு தெரியுமா? குத்து மதிப்பாகவே கணக்கு சொல்லலாம். சரியாக இன்றைய தங்கத்தோடைய விலையோட அப்படின்னு நான் கேட்கல. 1 கிலோ தங்கத்தோடைய இன்றைய விலை எவ்வளவு அப்படிங்கிறத குறிப்பிடுங்கள். ஏன்னா வெங்காயம் 1 கிலோவுக்கும் 1 கிலோ தங்கம் அப்படிங்கிறதுக்கும், அப்போது அந்த தங்கத்தை இன்றைக்கி அந்த வெங்காயத்தை விற்று அவர் தங்கம் வாங்கியிருந்தார்னா 1 கிலோ வெங்காயத்தோட விலை அவ்வளவாக இருக்கும். ஸோ அதுதான் கேள்வி. இன்றைய 1 கிலோ தங்கத்தின் விலை எவ்வளவு? இதுதான். கொஞ்சம் சிந்தித்து யோசித்து கணக்கிட்டு கூட நீங்கள் பதிலளிக்கலாம். ஆனால் எல்லாருமே முயற்சி செய்யுங்கள். மூன்றாவதான நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம், நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. இந்த ஸ்லோகனை ஒரு முறை எழுதி 2 முறை வாசித்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். இப்படி செய்யக்கூடியவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இன்றைக்கே ஒரு வெற்றி பரிசை இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்குவார்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற வாழ்த்தை சொல்லி, பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களான நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும், பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும், பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக நம்ம வந்து ஒரு கதை கேட்டோம். அந்த கதையில் வந்து 2 வியாபாரிகள், வெங்காய வியாபாரியும் இருக்கார், பூண்டு வியாபாரியும் இருக்கார். ஸோ வெங்காய வியாபாரி அப்படிங்கிறவங்க எப்போதுமே நாடு கடந்து, தேசம் கடந்து அவங்க வந்து வியாபாரத்துக்கு போவாங்க அப்போல்லாம். அப்படி கப்பலில் போகும்பொழுது கப்பல் அவருக்கு வந்து ஒரு சிறு பழுதின் காரணமாக அது வந்து தடுமாறி பக்கத்தில் உள்ள ஒரு தீவுக்கு போகுது. அந்த தீவில் பார்த்தா எல்லாம் காட்டுவாசிகள். அந்த காட்டுவாசிகள் வந்து வெங்காயம் இது என்னன்னே அவங்களுக்கு தெரியல. இது என்ன பொருள்னால் இது உணவுப் பொருள்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு இப்படி ஒரு பொருளை அவங்க பார்த்ததே இல்லை. ஸோ அவர்கள் எல்லாரும் அவரை அழைத்துட்டு போய் அவர்களுடைய மன்னர்கிட்ட நிறுத்துகிறாங்க. அப்போ என்னமோ கொண்டு வந்திருக்காரு, மூடையாக கொண்டு வந்திருக்கிறாரு, வட்டமாக இருக்குது, என்னன்னு தெரியலன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இது பேர் வெங்காயம், உணவுப் பொருளுங்கிறாரு. அப்புறம் எப்படி தயாரிக்கணும், எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாரு, செஞ்சும் காட்டுறாரு, சாம்பார் தயாரித்து கொடுக்குறாரு. எல்லாருக்கும் வெங்காயம் எவ்வளோ சுவையாக இருக்கிறதுன்னு அவ்வளோப்பரியா ஒரு ஆனந்தம். இதுக்கு மாற்று பொருளாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு,
உங்கள் ஊரில் எது விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக இருக்கிறதோ அதை தாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அதற்கு ஈடாக ஈக்குவலாக தங்கத்தை வந்து வெட்டி கொடுக்குறாங்க. ஸோ எடைக்கு எடை தங்கம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 1 கிலோ வெங்காயம் 1 கிலோ தங்கம். அப்போது தங்கத்தின் விலை எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ தங்கத்தோடைய விலை இன்னைக்கு தங்கத்தோடைய விலை எவ்வளவாக இருக்கிறது அப்படின்னா, என்ன பேச்சை காணாமல் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனை பாருங்கள். இந்த இமேஜ் பார்க்கும்போது ஒரு மதிப்பு இந்நேரம் சொல்லியிருப்பீங்க அல்லவா? இந்த இமேஜை பார்த்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இமேஜை பார்க்கும்போது ஒரு மதிப்பீடு வந்திருக்கும். அதுதான் இன்றைய 1 கிலோ தங்கத்தின் விலை. சரியாக அந்த தொகையை தாண்டி இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ரூபாய்ன்னு. இந்த இந்த புகைப்படத்துக்கு அந்த ஆப்டாக அது ஒரு வசனம் வரும் இல்லையா? அதற்காக தான் இந்த இடத்துல இதையும் சொல்கிறேன். ஸோ இதுதான் இன்றைய தங்கத்தின் விலை. ஒரு கோடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அந்த புகைப்படத்தில் உள்ளது. ஸோ 1 கோடி ரூபாயை தங்கம் தாண்டி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது அந்த 1 கிலோ வெங்காயமும் 1 கோடி ரூபாய்க்கு மதிப்பானதாக அன்னைக்கு அந்த கதையில் சொல்லப்படுகிறது. இது மாதிரி நிறைய எல்லாருமே அப்படி தானே மாற்றுப் பொருட்கள் இன்றைக்கி மாற்றி இப்படி தான் கொடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த பொருட்களுடைய விலைகள் அப்படிங்கிறது வெவ்வேறு வகையாக இருக்கும். இதை பார்த்துட்டு பூண்டு வியாபாரியும் கிளம்புறார். பக்கத்து வீட்டில் உள்ள வெங்காய வியாபாரிக்கு இவ்வளவு தங்கம் கிடைத்திருக்கிறதே அப்படின்ட்டு பூண்டு வியாபாரி கிளம்பி அதே மாதிரி அதே தீவில் போய் நிற்கிறாரு. நின்று வெள்ளை பூண்டை கட்டுறாரு. எல்லாரும் இது பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் அதை சமைத்து கட்டுறாரு. அதையும் அற்புதத்தையும் புரிந்து கொள்கிறார்கள். இதற்கு மாற்றாக என்ன வேணும்னு சொல்லும்போது, உங்கள் ஊரில் எது விலை மதிக்க முடியாததாக இருக்கிறதோ அதை தாருங்கன்னு சொல்லும்போது, தங்கத்தை விட விலை மதிப்பாக தான் அவங்க வெங்காயத்தை கொண்டு போயிட்டாங்களே. ஸோ வெங்காயத்தை வந்து அதுக்கு ஈக்குவலாக முடிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வெங்காயத்தோட விலை அப்படிங்கிறது 20 ரூபாய் 25 ரூபாயாக இருக்கும் இல்லையா? ஸோ எங்கள் ஊரில் இன்றைக்கி சந்தை, இன்றைக்கி தான் அதனுடைய விலை தெரியும். போன வாரம் வந்து அது 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரை விற்றாங்க. வெள்ளைப்பூண்டு அப்படிங்கிறது இப்போது அதாவது ஒரு விலை மலிவாக இருக்குது. விலை மலிவுனா 100லேருந்து 150 ரூபாய் மதிப்பில் இருக்குது. ஸோ 20 ரூபாய் மதிப்புள்ள வெங்காயத்திற்கு 100 ரூபாய் மதிப்புள்ள பூண்டுக்கு இணையாக அவங்க கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது பாவமாக இருந்தது அந்த கதையில். ஆனால் அவர் சொல்ல வந்த கருத்து அப்படிங்கிறது, ஒருத்தர் ஒரு வகையில் தொழில் செய்தார்னா அதே வகையில் நம்ம செய்யணும்னு இல்லை. நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறதும் நம்மளோட யூனிக்னஸ் அப்படிங்கிறதும் நம்மளுடைய தனித்தன்மையை பயன்படுத்தி நாம் தொழில் செய்யணுமே ஒழிய, அதை விடுத்து பிறர் இப்படி செஞ்சாங்க நாம் அப்படி செய்யணும்னு செஞ்சால் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை கொண்டு வந்து முடிச்சுட்டு தொழிலுக்கு அடுத்து குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். இந்த உலகத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு பணம் புகழ் அப்படின்னு சொல்கிறாருல, குடும்பம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொன்னார். நம்ம சமீபத்தில் அந்த புத்தகத்தை திங்கட்கிழமை புத்தகத்தில் பார்த்தோம். அந்த புத்தகத்தில் 3 விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்கல்ல, எதெல்லாம் விலை மதிப்பில்லாதது அப்படிங்கிறதுல வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியது, அது வந்து இருந்தால் அதை நம்ம பயன்படுத்துவதை பொறுத்து அப்படிங்கிறத சொன்னாங்க. குடும்பம், பணம், நேரம், இந்த 3ஐயும் சொன்னாங்கல்ல. அது யாருக்கெல்லாம் நினைவுக்கு வந்துச்சு? ஸோ அதுதான் நான் அந்த கதையை கேட்கும்போது நினைவுக்கு வந்தது. குடும்பம், பணம், நேரம், இது 3ஐயும் நாம் கையாளுவதை பொறுத்து நம்ம வந்து வெற்றி காண முடியும் அப்படிங்கிறத நம்ம திங்கட்கிழமை பார்த்தோம். அதைத்தான் இந்த கதையில் ரொம்ப அற்புதமாக சொல்லி முடித்தாங்க. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நாம் இன்றைக்கி ஒரு புத்தக ரிவ்யூ புத்தகங்கள் அப்படிங்கிறது நம்ம திங்கட்கிழமை வாசிப்போம். திங்கட்கிழமை அதிலையும் நம்ம இப்போ வந்து ஒரே புத்தகத்தை வந்து வாசித்து வருகிறோம், நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிறத. ஸோ இந்த புத்தகம் நம்மளுக்கு இந்த சகோதரி வந்து அனுப்பி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் ஆயிடுச்சு இந்த ஆடியோவை அனுப்பி வச்சு. ஸோ இந்த ஆடியோவை நம்ம இன்னொரு நாளைக்கு போஸ்ட் பண்ணலாம்னு நித்தம் தள்ளிக்கிட்டே வர்றேன். இன்றைக்குமே இதை பற்றி விளக்கம் என்னால் இப்போ கொடுக்க முடியாது. நாளைக்கு இதை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ஆனால் இந்த புத்தகத்தை, அதாவது நேர்மறை சிந்தனையின் வியத்தகு சக்தி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான புத்தக விளக்கத்தை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் சித்ரா முருகேசன் ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க கோயம்புத்தூர் டைகர் கிளப்பில்
உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சித்ரா முருகேசன் ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இப்பொழுது வாருங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான புத்தகத்தை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ணங்களை நம்ம உயர்வா வச்சுக்கிட்டா வாழ்க்கையும் உயர்வா இருக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை. ஆனா நம்ம சூழ்நிலை நமக்கு எதிரா இருக்கும் போது நம்ம எண்ணங்களை நம்மளால உயர்வா வச்சுக்க முடியறது இல்ல. இதுக்கு எப்படி தீர்வு காண்றது? இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் மீறி நம்ம சிந்தனைகளை எப்படி உயர்வா வச்சுக்கிறது, அதை சொல்லித்தர புத்தகம் தான் தி பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். நார்மன் வின்சென்ட் பேல் எழுதிய நேர்மறை சிந்தனையின் வியத்தகு சக்தி. இந்த புத்தகத்தை தான் இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போறேன். நம்ம பார்க்க போற இந்த புத்தகம் சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தாலும் கூட நம்ம சிந்தனைகளை நம்ம எப்படி உயர்வா வச்சுக்கிறது, நேர்மறையா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு 7 பாடங்கள் சொல்லி தருது. அந்த 7 பாடங்களையும் இப்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம பார்க்க போறோம். பாடம் 1, உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள், உங்கள் நேர்மறை சிந்தனை அதிகமாகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பேசிக்காவே நம்ம எல்லாருக்கும் நம்ம மேல நம்பிக்கை அதிகமா தான் இருக்கும். நம்ம முதல்ல நம்புற ஒரு நபரே நம்மளாதான் இருப்போம். ஆனா வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒண்ணு, நம்ம சந்திச்ச யாரோ ஒருத்தர் நமக்குள்ள அவநம்பிக்கைய விதைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கோ, நம்மளால முடியாதோ அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும்? பாதிக்கப்பட்ட நம்ம தன்னம்பிக்கைய மீட்டு எடுக்கணும். நமக்கு வியாதி வந்தா நம்ம என்ன செய்யறோம்? மருத்துவர்கிட்ட போறோம். அவர் நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறாரு, மருந்து கொடுக்கிறாரு. அந்த மருந்து நம்ம வியாதிய சரிப்படுத்துது, சரியா? அதே மாதிரிதான் நமக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை எந்த இடத்துல சீர்குலைக்கப்பட்டது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே விதைக்கப்பட்ட அவநம்பிக்கைய எடுத்து விசிறி அடிச்சுட்டு நிறைய நல்ல சிந்தனைகளால நம்ம மனசை நிரப்பணும். இந்த புத்தகம் சொல்லித்தர்ற முதல் பாடம் இதுதான். இனி பாடம் 2, உங்களை எப்போதும் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மன மகிழ்ச்சி உங்கள் நேர்மறை சிந்தனையை அதிகரிக்கும். அதாவது எப்பவுமே நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இந்த இடத்துல உங்களை ஒரு சிலர் யோசிக்கலாம், நான் என்ன வேணும்னேயாங்க கவலையோட இருக்கேன், என்னை சுத்தி நிறைய விஷயங்கள் தப்பா நடக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு இந்த புத்தகம் ஒரு தீர்வு சொல்லுது. பொதுவாக நம்ம சந்தோஷம் ஏதாவது பெரிய பெரிய விஷயத்த சார்ந்து இருந்துச்சுன்னா, யாராவது ஒரு குறிப்பிட்ட நபரை சார்ந்து இருந்துச்சுன்னா அந்த சந்தோஷம் எளிதில மறைந்து விடக்கூடியதா இருக்குமா. இதே இது நம்ம சந்தோஷம் சின்ன சின்ன விஷயங்களை சார்ந்ததா, வேற யாரையோ சாராம நம்ம உள் உணர்வை சார்ந்ததா இருந்துச்சுன்னா அது நீடித்திருக்கக்கூடிய சந்தோஷமா, எளிதில பறித்து விட முடியாத சந்தோஷமா இருக்குமா. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்பட மாட்டாரு. ஆனா ஒரு பெரிய கார் வாங்கினா, பெரிய வீடு வாங்கினாதான் சந்தோஷப்படுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார் வாங்கின சந்தோஷம் அந்த கார்ல முதல் ஸ்கிராட்ச் விழுற வரைக்கும் மட்டும்தான். இதே இது சின்ன சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்படுற ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை சிரிக்கிறத பார்த்தா கூட சந்தோஷப்படுற, செடியில பூ பூத்தா கூட சந்தோஷப்படுற நபரா ஒருத்தர் இருக்காருன்னா அவரால் அடிக்கடி சந்தோஷப்பட்டுக்க முடியும். ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு அவரை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலையும் நம்ம சந்தோஷத்தை நம்ம புதைச்சு வைக்கணும். நம்ம சந்தோஷத்தை சின்ன சின்ன விஷயத்திலையும் தேடணும். அப்போதான் நம்ம நேர்மறை சிந்தனை அதிகரிக்கும்னு சொல்லுது இந்த புத்தகம். பாடம் 3, பொறாமைப்படுவதை குறைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நேர்மறை சிந்தனை அதிகரிக்கும். பொறாமை ஒரு எலும்புருக்கி நோய் போன்றதுன்னு புனித வேதாகமம் சொல்லுது. பொறாமைதான் துரியோதனனின் அழிவுக்கு காரணம்னு மகாபாரதம் சொல்லுது. பொறாமப்படுற யாரும் தானும் வாழ மாட்டாங்க, தன்னை சார்ந்தவங்களையும் வாழ விட மாட்டாங்கிறது நீதி நூல்களின் கருத்து. அப்படி இருக்கும்போது பொறாமை இருந்தா எப்படி நேர்மறை சிந்தனை வரும்? ஆனா உங்கள ஒரு சிலர் யோசிக்கலாம், அது எப்படிங்க, எனக்கு திறமை இருந்தோம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சும் கூட எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் சுலபமா யாராவது ஒருத்தருக்கு கிடைக்கும் போது எனக்கு பொறாமை ஏற்படத்தானே செய்யும் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு பொறாமை ஏற்படும் போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா எனக்கு நாளைக்கு கிடைக்கும், அவங்களுக்கு இவ்ளோ கிடைச்சிருக்குன்னா எனக்கு இதை விட 2 மடங்கு கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல சிந்தனையை மட்டும் உங்களுக்கு நீங்க சொல்ல பழகுங்க. இந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு கிடைச்சிருச்சே அப்படிங்கிற எதிர்மறையான உணர்வு அப்படியே நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையா மாறிடும்.
இந்த நம்பிக்கை உங்கள் சிந்தனையையும் சிறக்க வச்சு வாழ்க்கையையும் சிறக்க வைக்கும். இப்போ பாடம் 4. கவலைப்படும் பழக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள், உங்கள் நேர்மறை சிந்தனை அதிகரிக்கும். நம்மள நிறைய பேருக்கு கவலைகளின் சுழற்சி, சைக்கிள் ஆஃப் வரியிங் பத்தி தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அதனாலதான் கவலை வருது அப்படின்னு. ஆனா இந்த கவலைகளின் சுழற்சி சொல்லுது, நமக்கு பிரச்சனை வருது, நம்ம கவலைப்படுறோம், அந்த கவலை கூட இன்னும் பெரிய பிரச்சனையை எடுத்துட்டு வருது. இப்படியே கவலை பிரச்சனைன்னு ஒரு சுழற்சியில நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம் அப்படின்னு. இந்த சுழற்சியில இருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு இடத்துல இந்த சுழற்சிய பிரேக் பண்ணணும். பிரச்சனை வர்றத நம்மளால பிரேக் பண்ண முடியுமோ முடியாதோ, நம்ம கவலைப்படுறத நம்மளால நிச்சயமா பிரேக் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்றாங்க, கவலைப்படுறத குறைச்சிக்கோங்க. கவலைப்படுறத குறைச்சாதான் அந்த சைக்கிள் பிரேக் ஆகும், நேர்மறை சிந்தனையும் அதிகரிக்கும்னு. பாடம் 5. நல்ல கருத்துக்களை அடிக்கடி கேளுங்கள், நல்ல வாக்கியங்களை அடிக்கடி வாசியுங்கள், அது உங்கள் நேர்மறை சிந்தனையை அதிகரிக்கும். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, நல்ல வார்த்தைகள் நல்ல விதைகள் மாதிரி. எப்படி நல்ல விதைகள் விதைக்கப்பட்டா நல்ல பலனை கொடுக்குமோ, அது மாதிரி நல்ல வார்த்தைகள் மனசுல விதைக்கப்பட்டா அது நல்ல சிந்தனைகளா மாறும். நிறைய நல்ல வார்த்தைகளை அடிக்கடி கேட்கணும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்கள சிலர் கேட்கலாம், அதெங்க சபரி, என் கூட பேசுறவங்க எல்லாம் நல்லாவா பேசுறாங்க, எப்ப பார்த்தாலும் எதிர்மறையா ஏதாவது பேசிட்டே இருக்காங்க, இதுல எங்க இருந்து நல்ல வார்த்தைகள் எனக்குள்ள விதைக்கப்படும் அப்படின்னு. இந்த மாதிரி கேக்குறவங்களுக்காக, இந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். உங்களால ஒருவேளை நல்ல வார்த்தைகளை கேட்க முடியலன்னா நல்ல வார்த்தைகளை வாசியுங்க. நீதி நூல்கள் சொல்ற வாக்கியங்கள், அறிஞர் பெருமக்கள் சொல்ற வாக்கியங்கள், உங்களுக்கு ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இருந்தா உங்க சமயத்தை சார்ந்த வாக்கியங்கள், இப்படி நல்ல நல்ல வாக்கியங்களை எங்கேயாவது எழுதி வச்சுட்டு அடிக்கடி அதை வாசியுங்க. அடிக்கடி மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. அப்படி நீங்க வாசிக்கிற, அடிக்கடி சொல்லி பாக்குற வாக்கியங்கள் உங்க மனசுல ஆழமா பதியும். சிறந்த வாக்கியங்கள் சிறந்த சிந்தனையாவும் மாறும். இதுதான் இந்த புத்தகம் சொல்ற 5வது பாடம். இனி பாடம் 6. சிறப்பானதையே எதிர்பாருங்கள், சிறப்பானதையே உங்கள் சிந்தனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நம்மள நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எங்க பெருசா ஆசைப்பட்டா அது கிடைக்காம போயிருமோ, அதனால டிசப்பாயிண்ட் ஆயிருவோமோ அப்படின்னு நினைச்சு சின்னதா ஆசைப்பட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி சின்னதா ஆசைப்படுறது. திருக்குறள்ல வாசிச்சிருப்பீங்கல்ல, உழுவதெல்லாம் உயர்வுள்ளல். இது நடக்குமா, முடியுமா, நம்மளவளுக்கு இதுவே போதுமே, இப்படியெல்லாம் யோசிக்காம சிறப்பான விஷயங்களையே நீங்க யோசிக்கணும். அப்போதான் அந்த சிறப்பான விஷயங்களை அடையிற அளவுக்கு உங்க சிந்தனை மாறும்னு சொல்லுது இந்த புத்தகம். எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு சம்பவம் சொல்றேன். நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. எப்பவுமே நான் வேலைக்கு போன 2 வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவேன், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவேன்னு சொல்லிட்டே இருப்பா. கேக்குறவங்களுக்கு எல்லாம் அது வேடிக்கையா இருக்கும். அது எப்படி வேலைக்கு போய் 2 வருஷத்துல எப்படி 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க முடியும்? அதுவும் ரொம்ப நல்லா படிக்கிறவங்க, பெர்ஃபார்ம் பண்றவங்க சொல்லிட்டா கூட பரவாயில்ல, அவங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி பெரிய கம்பெனிக்கெல்லாம் போயிடுவாங்க, இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு நினைச்சவங்க நிறைய பேர் உண்டு. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா அவ நிஜத்திலேயே 2வது வருஷம் 1 லட்சம் ரூபாய் தான் சம்பளம் வாங்கினா. காரணம், இதுதான் பிராக்டிக்கல், நம்ம லெவலுக்கு இதுதான் வரும்னு எல்லாரும் இருந்த மாதிரி அவ இருக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வாரமும் அவ இன்டர்வியூக்கு போவா. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் ப்ரிப்பேர் பண்ணினா. 2வது வருஷம் முடியும் போது ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில பிளேஸ் ஆகி 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமும் வாங்கினா. பட் காலேஜ் படிக்கும் போது அவளை விட புத்திசாலியா பார்த்த நிறைய பேர் கூட இந்த விஷயத்த பண்ணல. சோ என்னால இவ்வளவுதான் முடியும், என் தகுதிக்கு இது போதும்னு உங்களுக்கு நீங்களே ஒரு வரைமுறை வைக்காதீங்க. எப்பவுமே சிறந்ததை எதிர்பாருங்க, சிந்தனைகள் சிறக்கும், சிறந்ததை நோக்கி அது உங்களை வழி நடத்தும். இதுவரைக்கும் 6 பாடங்கள் பார்த்து முடிச்சாச்சு. இப்ப பாடம் 7. பிரார்த்தனை செய்யுங்கள், பிரார்த்தனை நேர்மறை சிந்தனையை அதிகரிக்கும். உங்களுக்கு ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இருந்தா கடவுள் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா, இயற்கை கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. இந்த மாதிரி நான் சொல்ற பிரார்த்தனைங்கிறது, தியானம்ங்கிறது இந்த இடத்துலதான் நடக்கணும், இந்த வழிமுறையில தான் இருக்கணும்னு எந்த ஸ்பெசிபிகேஷனும் கிடையாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி, ஒரு சராசரி மனிதன் இன்னொரு மனிதனிடம் தன்னுடைய வேண்டுதலை வைக்கிற மாதிரி நீங்க கடவுள்கிட்டயோ இயற்கை கிட்டயோ உங்க பிரார்த்தனைய வச்சா போதும். இது மாதிரியான பிரார்த்தனைகளும் உங்க நேர்மறை சிந்தனையை அதிகரிக்கும்னு சொல்லுது இந்த புத்தகம். மறுபடி ஒரு முறை 7 பாடங்களையும் ஒரு ரீகேப் மாதிரி சொல்றேன். உங்க தன்னம்பிக்கைய அதிகப்படுத்திக்கோங்க, எப்பவும் மகிழ்ச்சியோட இருங்க, பொறாமப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நல்ல நல்ல வார்த்தைகளை அடிக்கடி கேளுங்கள், சிறப்பானதையே எதிர்பாருங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள்,
இந்த காணொளியில நம்ம பார்த்த இந்த 7 பாடங்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுட்டு இருக்கேன், எதிர்மறையாவே எல்லாம் தோணுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாடங்கள் உதவியா இருக்கும். நன்றி சகோதரி டைகர் சித்ரா முருகேசன் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இந்த புத்தகத்துக்கான விளக்கத்தை நாளைக்கு இன்னும் முழுமையாக பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.